ஒரு காரில் நம்ம வந்து பெருசாக வந்து கண்டுக்காமல் அலட்சியமாக இருக்கிறது வந்து டயர் தான். சேம் டைம் வந்து காரில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாகமும் டயர் தான். ஃப்ரெண்ட்ஸோடையோ ஃபேமிலியோடையோ லாங் ட்ரிப்பு போகிறோம் அப்படின்னா டயர் சம்மந்தப்பட்ட இந்த ஒரு 3 விஷயத்த அவசியம் நம்ம வந்து பண்ணியே ஆகணும். லாங் ட்ரிப்பு போகிறப்ப ஏர் ப்ரெஷர் வந்து கரெக்டாக இருக்கணும். சேம் டைம் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் கேஸ் வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கிட்டாலும் நல்லது தான். ஏன்னா வந்து அது ஹீட்டை நல்லா தாங்கும். ஓரளவுக்கு வந்து லாங் ட்ரிப்பு போகிறப்ப டயர் வந்து கூலிங்காக வந்து வச்சுக்கும், ஹீட்டாக விடாது. அது வந்து நல்லது. ரெண்டாவது விஷயம், அளவுக்கு அதிகமாக லக்கேஜ் வந்து நம்ம வந்து ஏற்றக்கூடாது. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் போக வேண்டிய காரில் 7 பேர் போவாங்க, வித் லக்கேஜோட போவாங்க. அப்போ லக்கேஜ் வந்து அதிகமாகிறப்ப கண்டிப்பாக அது வந்து டயரை வந்து பாதிக்கும். அடுத்த 3வது முக்கியமான விஷயம், லாங் ட்ரிப்பு போகிறப்ப அளவுக்கு அதிகமாக நம்ம வந்து வேகமாக போகிறதும் வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அளவுக்கு அதிகமாக வேகமாக போகிறப்ப நம்ம அடிக்கடி வந்து பிரேக் அப்ளை பண்ணிகிட்டே வந்து இருப்போம். அந்த மாதிரி அடிக்கடி பண்ணும் பொழுது கண்டிப்பாக வந்து டயர் டேமேஜ் ஆவதற்கான வாய்ப்பும் வந்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி லாங் ட்ரிப் போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் கார் வந்து வாஷ் பண்ணிடுங்க. உங்களுடைய காரை வாஷ் பண்ணணும், பாலிஷ் பண்ணணும் அப்படின்னா 777 கார் கேரை கான்டாக்ட் பண்ணுங்கள்.